இது மக்களை ஏமாற்றுவது. இது இந்த மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லும்போது அது சரியா இல்லை. இது வளர்ச்சின்னு வார்த்தை வச்சுட்டு ஒரு இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்லி கடனை பெற்று தற்காலிக தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நிவர்த்தி செஞ்சு அதை மட்டும் சரி செஞ்சுக்கிட்டே போகிறது சரியில்லை. நீங்கள் அவரே இப்போ 2 கட்சியும் சாராயம் வச்சிருக்கு. என் தம்பி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். நீங்கள் மகளிர் நலன்கிறீங்க, பாதுகாப்பீங்க. சாராய கடையை போதை வச்சுட்டு எப்படி பெண்களை பாதுகாப்பீங்க? எப்படி பாதுகாப்பீங்க? தெருவுக்கு தெரு சாராய கடை வச்சுக்கிட்டு எப்படி பாதுகாப்பீங்க? சாராயத்தை ஒழிப்பேன்னு சொல்ல முடியல. இதை ஒழிப்பேன், மதுவை ஒழிக்கும் போது ஒழிக்காம சட்டம் ஒழுங்குங்கிறத வெட்டி பேச்சு. அது ஒரு கேலியான பேச்சு, அது ஏமாற்று பேச்சு. சாராய கடை திறந்து வச்சுக்கிட்டு என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல? மது போதையில் இருக்கும், மதி மயக்கத்தில் நினைவிழந்து இருக்கிறவன்ட்ட என்ன ஒழுங்கு இருக்கும்? அதை நிறுத்த முடியல, அதை ஒழிப்பேன்னு சொல்ல முடியல. அப்புறம் நீங்க அங்க போய் கரூர்ல போய் பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாடுனீங்க. 10 ரூபா கூட்டி வித்துட்டாங்க, ஏத்தி வித்துட்டாங்கிறத சொல்றீங்க. சரி, நான் வந்தால் இதை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்புறம்